ராராங்கிறது வந்து செகண்ட் ஹோம்னு சொல்லலாம். as மீரா கிருஷ்ணன் செட், ஐ மீன் ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. எல்லாரையும் பார்க்கும் போது எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க யாரும் சிம்பிளா போய் அப்ரோச் பண்றவங்க கிடையாது. எல்லாரும் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட். அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஷூட்ல நான் நுழையும் போதே எனக்கு கை கால் நடுங்குச்சு. அப்படி உள்ள போகும்போது எல்லாரும் தேவை inviting me with a sweet smile. All thanks to my producer Jason, wonderful producer. And இந்த மூவில எனக்கு நார்மல் வில்லத்தனமா என்ன சொல்றது, மிரட்டிட்டு போற மாதிரி ஒரு சிம்பிளா இல்லாம ஒரு 3 டைமென்ஷன் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் தந்த டைரக்டர் சன்லியா சார், அவருக்கும் உதயா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, மோர் தென் அ ஃபேமிலின்னு சொல்லலாம் ஆன் செட். அண்ட் இந்த மூவில ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அவ்வளோ அற்புதமா கொரியோகிராஃப் பண்ணாரு கண்ணன் சார். ஐம் எக்ஸ்பெக்டிங் ஸோ மச். மைனாக்கு அப்புறம் நான் இந்த மூவில நான் ஷூட்டிங் பண்ணும்போதே சார் கிட்ட சொன்னேன், டைரக்டர் சார் கிட்ட, யாருக்கு ஸ்கோப் இருக்கோ இல்லையோ சார், எனக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல, நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஸ்கோப் கண்டிப்பா இருக்கு இந்த படத்துல, நான் ஹீரோ சார் கிட்ட கூட சொன்னேன். ஸோ ஐ மீன் ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு யூஸ்வலாக நியூஸ் எல்லாம் எழுதி கொடுத்து படிச்சு தான் பழக்கம். மைக்கு கொடுத்து பேசுனா ஒன்றும் புரியல. டார்ச்சர் எல்லாம் வேற சொல்லியிருக்காரு. உண்மையெல்லாம் சொல்லிடுவா உதயா? நேத்தி பேசினப்போ உதயா சார் சொன்னாரு அவ்வளோ டென்ஷன் இருந்ததுன்னு. பட் அது கொஞ்சம் கூட செட்ஸ்ல தெரியவே இல்லை. ஒரு பிக்னிக் போன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அவரும் குழந்தை மாதிரி எங்களோட விளையாடிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சாணக்கியா சாரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சாண்டில்யா ஸ்டான்லி சார் தான் சொல்ல வருது. சாண்டில்யா சாரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவர் வேலை வாங்குறதே தெரியாது. அழகா அவருக்கு என்ன வேணுமோ அதை அழகா வாங்கிப்பாரு. பட் ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி செட்டு. எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே கூட அந்த அளவுக்கு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பழகிட்டோம். லாஸ்ட் டே முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு மேடமா? முடிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனபாரமா இருந்தது செட்டை விட்டு வெளில வர்றதுக்கு. அவ்வளோ நல்ல சப்ஜெக்ட் இது. இது தமிழை மெயினா திருக்குறளை வச்சு பண்ணி, எனக்கு ஏற்கனவே தமிழ் மேல ஒரு வெறியே உண்டு. திருக்குறளை மெயினா வச்சு அதுல ஒரு சாங் வேற ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. சாங் ஆஃப் த இயர் நினைக்கிறேன். அன்பு மரணம் உடைத்தாயின்னு ஆரம்பிக்கும். இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப அழகா இந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல ஒரு மாண்டேஜ் சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா அது கொரியோகிராஃபரா ஆக்டரா அப்படின்னு. ஸோ நான் 2 வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். மகளிர் சைடு ஒர்க் பண்ணும்போது இதில் ஒரு சாங் ஒன்று இருக்கு. அது எனக்கு கொரியோகிராஃபியே வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் கான்செப்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசி சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பயர் எடுத்து சில பாட்டோட இன்ஸ்பிரேஷனில் இந்த பாட்டு பண்ணியிருக்கோம். சரி, மாண்டேஜ் சாங் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குன்னு நேற்று எல்லாம் ஸ்க்ரீனிங்கில் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு 10 திருக்குறளை சொல்லிட்டு நீ டயலாக் எழுதிடு அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன கூப்பிடுவேன் அவர். ஆமாம், திருக்குறளை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ தான் பண்ணணும், பட் இதில் ஹியூமராக நிறையா ட்ராவல் பண்ணணும், உதயா தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் கதையை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. திருக்குறளை பேஸ் பண்ணி அழகாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுறோம், அது கொஞ்சம் ஹியூமராக சொல்லணும், கொஞ்சம் வயலண்ட் ஆபாசம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஒரு டீம் ஒர்க் அப் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எனது வணக்கங்கள். நான் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணியிருக்கின்றேன். இந்த ராரா படத்தில் ஃபோட்டோகிராஃபி சைட் ஸ்பெஷல் அப்படின்னு எதுவும் நான் ட்ரை பண்ணல தான். ஏன்னா அது சப்ஜெக்டே ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட். டைரக்டரோட இந்த கான்செப்ட் எந்த விதத்துலையும் நான் ஓவர்டேக் பண்ணாமல் அதை தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி
தேங்க்யூ. நல்ல நடிகர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஸோ அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி ஒரு படத்தை வந்து மெயினாக கொண்டு போய் வெளியில் நிப்பாட்டுறது வந்து ஒரு டிசைன். அந்த படம் டிசைனில் தான் ஃபஸ்ட்டு பேசப்படும். வணக்கம். உதய சார் எனக்கு இந்த படத்தில் கொடுத்த ஃப்ரீடம் தான் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா டிசைன்ஸோட அவுட்புட். எல்லா பேருமே அவருக்கு தான். தேங்க்யூ. என்னை வந்து ஓரளவுக்கு அழகாக காமிச்சான் குமரேசன். கூட வாங்கலை, இன்னும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ ஒரு செக்கு கேட்டுட்டு இருக்கான், நானும் தள்ளி போட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் அவனை கூப்பிட்றேன், வந்து செக் கேட்காத பேசிட்டு போயிடு. தேங்க்ஸ். ஒரு படத்துக்கும் 4-5 கோட் ஆகிட்டு இருப்பாங்க. தலைவர் பாலகுரு அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு, எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட் என் நண்பன் பிரகாஷ், டைலாக் ரைட்டர். அவர் சொல்லி தான் நான் அண்ணனை பார்த்தேன். பட் எனக்கும் அண்ணனுக்கும் நானும் அவரும் பொண்ணா படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் பிரகாஷ் மூலிமா போயிட்டு அது ஒரு சின்ன பிளே நடந்தது. பிரகாஷ் என்கிட்ட சொல்ல அண்ணன் தான் டைரக்டர். நான் வந்து ஸ்ரீகாந்த் கம்போசிங்க்கு வரேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோனில் இவர் கேட்குறாரு, என்னென்ன படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னாரு. நான் ஒன்று சொன்னேன், ஆனால் இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னா. அப்படியா, என்ன இது ஒரு மட்டமான படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீ என்கிட்ட எப்படி ஒர்க் பண்ண அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தேன், தியேட்டரில் வந்து பார்த்தோன்னே அண்ணன் தான் உட்காந்துருக்காரு ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணன் அந்த பொசிஷனில் பார்க்கறதுக்கு. பிகாஸ் அண்ணன் கோ டைரக்டர் இருக்கும், நான் அவரோட அசிஸ்டன்ட். ஸோ இப்போ நான் அண்ணனுக்கு கோ டைரக்டராகன்றது ரொம்ப பெருமையாக இருக்கு. நெக்ஸ்ட் மிஸ்டர் உதயா சார், அவரை பற்றி நிறைய நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் எமோஷ்னலான டைப்பு, ஆனால் ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவர்னா தேங்க்யூ. எவ்வளோ சார் இது செலவு பண்ணோம், ஓகே பண்ணலாம். இல்லை சார் இவ்வளோலாம் செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னாரு. அப்புறம் பண்ணுவார். அது சொல்கிறப்போ மட்டும் அவருக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், இது எப்படி நம்ம மேக்கப் பண்ண போகிறோன்ற டென்ஷன் இருக்கும். பட் பண்ணி கொடுத்தார், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட்டு இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் நான் நினைக்கிறேன் கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் மதிச்சதா சரித்திரமே இல்லை. நேற்று வந்து எங்கள் எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டு உதயா சார் அவங்க நிற்க வச்சு பொக்கே கொடுத்தது வந்து உண்மையாக சொல்கிறேன், அது வந்து ஒரு கிரேட் மூமெண்ட் இன் மை லைஃப். அதுக்கு உதயா சாருக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, பட் நிறைய பேர் பேசணும், நான் மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆல் த மீடியா பீப்புள்ஸ், நானும் தினகரன்ற பத்திரிகையில் ஒர்க் பண்ண ஒரு சப் எடிட்டர் தான். ஆல் மீடியா பீப்புள்ஸ், ஐ தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ. நான் ஏற்கனவே வந்து நிறைய பாடல் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட சமீபத்தில் வெளியான எத்தன் என்கிற திரைப்படம் தான் என்னுடைய முதல் திரைப்படமாக. கண்ணதாசன் ஜெயிச்சு விட்டான் பாருக்குள்ள அவனை போட்டி போட்டு பாட இங்க யாரும் இல்லைன்ற பாட்டு தான் என்னுடைய முதல் பாட்டா வந்து திரையுலக பயணத்தில் அமைஞ்சது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து எனக்கு இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ பல வருடங்களாக எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர். அவர் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாங்க, உடனடியா வந்து நம்முடைய ஸ்டுடியோக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே உதயா சார் இருந்தாங்க, டைரக்டர் சாண்டிலியா சார் இருந்தாங்க, கீர்த்தியா மேடம் இருந்தாங்க. உட்கார்ந்து எழுதக்கூடிய வாய்ப்பை வந்து உடனடியாக அங்கேயே எழுதி தரோம்னு சொல்லி கேட்டாங்க. எழுதி கொடுத்தேன். பாடலை வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க போறீங்க, ரா 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 சென்னைக்கிறான்ற பாடல். அருமையான அந்த வாய்ப்பை வந்துட்டு உதயா சார் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் வந்து ஒரு நடிகராக தான் நான் இவ்வளவு நாள் திரையில பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா அவர் ஒரு மிக தலை சிறந்த மனிதராக நான் நேற்று உணர்ந்து, நான் நேற்று இரவெல்லாம் நீண்ட நெடுநேரம் அவரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்காங்க சார், நீங்க நிறைய படம் பண்ணணும். எல்லா படத்திலையும் வந்துட்டு எங்களை போன்ற புதுமுகங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ராரா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய இறைவனை மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னை பற்றி சொல்லிட்டார் அவர். நான் கலைமாமணி, பொற்கிளி, அரசு விருது, கிராமத்தில் வாங்க வேண்டிய விருது அத்தனை வாங்கியாச்சு. இனிமேல் புதுசாக 68 எனக்கு விருது. நான் எல்லா விருதும் வாங்கி முடிச்சுட்டேன். இருந்தாலும் சினிமாவை பற்றி நான் பெரியார் கொள்கையை கொஞ்சம் அனுசரித்து போனவன். அதனால சினிமாவை பற்றி நான் ரொம்ப தரமாக நினைச்சு இந்த வாழ்க்கையை ஓட்டலை. நான் என் கலைத்தொழில் 70 வருஷம் அனுபவம் இருந்தாலும் கூட இந்த சினிமாங்கிற ஒரு திரைப்படத்துறைக்கு நான் வரவே இல்லை. கூப்பிட்டாங்க, நான் புறக்கணிச்சிருவேன், போக வர மாட்டேன்.
ஆக இப்ப என்னை வந்து முதல்ல ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு ட்ரெயில் போகாது வாங்கயா அப்படி கூப்பிட்டவர் சீமான். அவர் கொண்டு வந்து தம்பிங்கிற படத்தை ட்ரெயில் போட்டு கொடுத்தேன். அதுக்கு அடுத்தாப்புல விராரம்னு ஒரு படம் கேரளாவில் எடுத்தோம். அந்த படத்தில் கூத்தாடிய நடிக்கிறதுக்கு நீங்க தான் பொருத்தம் வரணும் அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே தெருக்கூத்து நடத்திக்கிறதுனால நான் குழுவோட போய் நடத்தணும். அது 2வது படம். 3வது நினைவுகள் அழிவதில்லை. நானும் ஆர்சியவாதி, நான் முற்போக்கு கலைஞன். நான் பணத்துக்காக எதையும் செய்ய மாட்டேன், கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த வகையில அந்த நினைவுகள் படம் வந்து ஒரு முற்போக்கான கதையை எடுத்துக்கிருக்காங்க. அந்த படம் இன்னும் முடியல. அதுக்கு அடுத்தப்பட இப்ப வந்து நமக்கு முதல்ல தொடர்பு வச்சது நம்ம டைரக்ஷன் சாண்டில்யம் அவர்கள். அவர் தான் தொடர்பு வச்சு கூப்பிட்டாரு. அப்புறம் பூபதி மேனேஜரு. நான் ஆபீஸுக்கு வந்திருந்தேன். நானும் எங்க தலைவர் வந்திருக்காரு சோழைய பொண்ணு. எங்க சங்கம் வச்சிருக்கோம், சங்கத்துல தலைவர் அவர். 2 பேருமே வந்து பார்த்தோம். ஆனா எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. அவர் தலைவர்கள் சொன்னாரு எப்படியாவது நடிச்சு விடுங்க, ஏன்னா இவ்வளவு வேலை ஒரு தொழில இருந்துட்டு கலை உங்க முகம் வரட்டும் அப்படிங்கிற அளவுல அவரும் பேசினாரு. சாண்டியன் டைரக்ஷன் சொன்னாரு. அதை விரும்பி கூப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்தேன். பார்த்த அளவுல சொல்லவே எனக்கு மனசு பேருக்குது. அந்த கதை அம்சம் நான் இந்த 70 வருஷம் 60 வருஷமா நான் மேடைகள்ல எந்த கருத்தை கொண்டு வந்தனோ அந்த கருத்து அப்படியே இருக்கு சினிமாக்குள்ள. காரணம் 2 ரபடி குடும்பத்தை ஒரு திருக்குறள் வந்து திருத்தி கலாச்சாரத்தை மாற்றி கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அருமருந்து திருக்குறள் அப்படிங்கிற வகையில இந்த கதையை செட்டப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். உதயா வந்து ரொம்ப வருஷமா பழக்கம். பட் வந்து அவரு இல்லைங்க நாங்க ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல பெரிய படம் சின்ன படம் சொல்றதை விடுங்க, நூன் ஷோ முடிகிற வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய படம் குசேலனும் பாபாவும், சின்ன படம் காதலும் சுப்பிரமணியபுரமும். நூன் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே உல்டாவாயிடுச்சு. அதனால பெரிய படம் சின்ன படம்ன்றதே கிடையாது. சினிமா எப்பவுமே நோ ஃபீலிங், ஒன்லி டீலிங் தான். அதனால நம்ம ரஜினி சாரோட பிஆர் ஓடுற படம் எல்லாமே பெரிய படம். அதுல வந்து எந்த ஒரு டெக்னீஷியனுமே 50% 60% இல்லாம 100% சின்சியரா இன்வால்வ் பண்ணி உழைச்சா ஜெயிக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். இந்த படத்துல எல்லா டெக்னீஷியனும் சேர்ந்து 100% உழைச்சிருக்காங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட்ல இந்த படம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.